ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் கோஸ்ட் கேம் அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது யாராக இருந்தாலும், அதாவது பேயை பார்த்து பயப்படாதவங்களுக்கு கூட இந்த ஸ்டெப்பை நீங்கள் செஞ்சீங்க, நாங்கள் சொல்லிக் கொடுக்குற இந்த கேமை நீங்கள் செஞ்சீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு, ஒர்க் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலேயே இந்த கேம் ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாக நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலும் அதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இது என்ன உண்மையிலே ஒர்க் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பயப்படுவீங்க. பயப்படாதவங்களே பயப்படுற அளவுக்கு தான் அந்த கேம் இருக்கும். சரி வாங்க, இப்போ இந்த கேமோட ஸ்டெப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் செஞ்சு பார்க்க போகிறீங்க அப்படின்னா அவங்க கூட ஒரு ஆள் இருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் உங்களுக்கு அந்த கேம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் கூட இருக்கவங்களை ஏத்தாப்புல நிற்க வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக இருக்கணும். நம்ம இப்போ ஒரு பேய் கேம் செய்ய போகிறோம் அப்படின்ற பயம் அதெல்லாம் இல்லாமல் சாதாரணமாக இருக்கணும். உங்கள் கையை ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் என்ன அப்படின்னா, உங்கள் கையை சாதாரணமாக விட்டுறணும். நீங்கள் தூங்கும்போது எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி சாதாரணமாக வச்சுருக்கணும். ரொம்ப பயத்தோடு இறுக்கி பிடிச்சிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. இதுதான் இதோடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. அப்புறம் கண்ணை முழிக்கவே கூடாது, சிரிக்கக்கூடாது. இடையில ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கும்போது சிரிக்கவே கூடாது, கண்ணை இடையில முழிக்கவும் கூடாது. இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த கேம் சூப்பராக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு உங்கள் காலை நீங்களே ஏதாவது ஒரு காலை மட்டும் 10 வாட்டி தட்டணும். அதுக்கடுத்து உங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கவங்க தான் உங்கள் கையை ஆட்டி விடணும். ஒரு 10 வாட்டி, கீழே ஒரு வாட்டி மேலே ஒரு வாட்டி, இந்த மாதிரி 10 வாட்டி ஆட்டி விடணும். நீங்களாம் ஆட்டவே கூடாது. அவங்களாம் ஆட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா அது சாதாரணமாக நீங்கள் கையை விட்டுறணும். அப்புறம் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க உங்களுக்கு ஏத்தாப்பில் நிற்கிறவங்க உங்கள் காதில் 10 வாட்டி சொடக்கு போடணும். அப்புறம் உங்கள் காலை நீங்களாக ஒரு 5 வாட்டி தட்டணும். அதுக்கடுத்து அதே மாதிரியே உங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கவங்க உங்கள் கையை 5 வாட்டி மேலே கீழேயும் ஆட்டி விடணும். நீங்களாக ஆட்டக்கூடாது. அப்புறம் 5 வாட்டி உங்கள் காதில் உங்கள் ஏத்தாப்பில் இருக்கவங்க சொடக்கு போடணும். அப்புறம் ஒரு வாட்டி காலை நீங்கள் ஏதாவது ஒரு காலை ஒரு வாட்டி தட்டணும். அப்புறம் உங்கள் கையை மேலேயும் கீழேயும் ஒரு வாட்டி அவங்க ஆட்டி விடணும். அப்புறம் உங்கள் காதில் ஒரு வாட்டி சொடக்கு போடணும். இதை முடிச்சுட்டு உங்கள் கையை ரொம்ப சாதாரணமாகவே வச்சுருங்க. இதை முடிச்சுட்டு இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தான் அந்த கை தூக்கும். என்ன மந்திரம் அப்படின்னா, இறந்தவர்களே என் கையை மெதுவாக மேலே தூக்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை சாதாரணமாக வச்சுருக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை நல்லா கேட்டுக்கோங்க. இறந்தவர்களே என் கையை மெதுவாக மேலே தூக்குங்கள். இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். உங்கள் கை தூக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ நேரம் நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்களோ அவ்வளோ நேரம் உங்கள் கை தூக்கிட்டே தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். அதை கரெக்டாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி கையை சாதாரணமாக வச்சுருந்துட்டு கண்ணை திறக்காமல் சிரிக்காமல் கரெக்டாக நான் சொன்ன அந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.